எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ரிச் டாட் புவர் டாட் பற்றி உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் பேச போகிறேன். புவர் டாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சம்பாதிச்சு நீங்கள் வேலைக்கு போய் நல்ல ஒரு ஜாபில் உட்காந்து சேஃப் ஜோனில் நீங்கள் வேலை பார்க்குறது தான் பெஸ்ட்டுன்றாங்க. ரிச் டாட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பொருளாதாரத்தை கற்றுக்கோங்க, பொருளாதாரத்தை கற்றுக்கிட்டு ரிஸ்க் எடுங்க, நல்லா ஒரு தொழிலை பண்ணி ரிஸ்க் எடுத்து அதில் முதலீடு பண்ணி நீ பெரிய ஆளாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கதைக்கு வருவோம். இப்போ 2 சிறுவர்கள் இருக்காங்க. ஒன்று பணக்கார பிள்ளைங்க இருக்காங்க, ஒன்று இப்போ ஏழையோட பிள்ளை ஒருத்தர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்னென்னா ரொம்ப பணம் பண்ணுறதை பற்றி ரொம்ப ரொம்ப ஆசை அவங்களுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாணயம் பண்ணுறாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு நாணயம் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க புவர் டேட் ரொம்ப புவர் டேட் அவ்வளோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரிச் டேட் அவங்களுக்கு ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த வயசுலேயே நீங்கள் நாணயம் பற்றி நீங்கள் ஒரு பணத்தை பற்றி நீங்கள் ரொம்ப அவ்வளோ தெரிஞ்சுக்கிற போது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க ரிச் டேட் நீங்கள் இலவசமாக நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு சனிக்கிழமை அவங்களுக்கு 25 நாணயம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த பசங்க வேலை பார்க்குறாங்க. ஏன் அப்படி இலவசமாக சொல்லி ஏன் அதுக்கப்புறம் 25 பைசா அந்த நாணயம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க பசங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு காசு இல்லாமல் வேலை செஞ்சு அங்கே நம்ம நிறைய செயல்முறை, அதாவது நம்ம நிறைய என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற யோசனை வர்றதுக்காக அந்த ரிச் டேட் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க இப்போ போல் இப்போ சொல்கிறாங்க என்னென்னா, பயமும் ஆசையும் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. எப்போ நம்மகிட்ட பயம் வருதோ அப்போல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியல. ஸோ அதனால் நம்ம பயமும் ஆசையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உணர்ச்சியை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட உணர்ச்சி எதுக்கு எல்லா எடுத்தாலும் எல்லா பொருளும் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு தான் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சி நமக்கு அது மேலே ஆசை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதனால் உணர்ச்சியை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி இஸ் கிரியேட்டட் பை ஹியூமன். ஸோ மணி ஹியூமன் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ரொம்ப நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப யோசிக்கணும் நம்ம அவசியமே கிடையாது. இது ஒரு மணி நம்ம ஹியூமன் க்ரியேட் பண்ணி ஒரு அரசாங்கம் அரசாங்கமோ ஒரு பேங்க்கும் வச்சு மூலமாக நமக்கு பண வர்த்தனை பண்ணிகிட்ருக்கு, நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவல் நம்மளுடைய சோஷியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இப்படி இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, மணி இஸ் டஸ் நாட் மேட்டர் அப்படின்றாங்க, மேட்டர் அட் ஆல் அப்படின்றாங்க. அதேமாதிரி பணம் வர வர நமக்கு பயம் அதிகமாகும். அந்த பயத்தை கையாளுறதுக்கு இந்த என்னென்ன பண்ணணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பையன் எப்போ சம்பாதிச்ச காசை காமிக்ஸ் புக்ஸ் அதிகமாக வாங்குவான். அவங்க காமிக்ஸ் புக்ஸ் வாங்கி அந்த காமிக்ஸ் புக்ஸ் மூலமாக லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக பணம் எப்படி நம்மளை இப்போ நம்மளை சம்பாதிக்க வைக்கிறதுங்கிறதுக்காக அது ஒரு தத்துவமாக சொல்லியிருக்காங்க. அந்த லைப்ரரி வச்சு அந்த வர்ற காசை சேவ் பண்ணி அப்புறம் அவன் நிறைய ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுறான். ஸோ நம்ம பணத்துக்காக ரிச் டாட் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் நம்ம பணத்துக்காக ஓடக்கூடாது, பணம் நம்மளுக்காக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. போர் என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்துக்காக நீங்கள் வேலை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2ல் வேறுபாடு இருக்குது. அப்புறம் பணத்தை தக்க வைப்பது, பணத்தை நம்ம சரியான முறையில் தக்க வைப்பது, பணத்தை நம்ம தக்க வைக்கிறது தான் பெரிய ஒன்று. ஸோ பணத்தை நம்ம தக்க வைக்கிறது சொல்கிறாங்க. வீடு ஒரு சொத்து இல்லைன்றாங்க, ஏன்னா அது ஒரு கடன் சொல்கிறாங்க. வீடு ஒரு சொத்து இல்லை, அது ஒரு கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு வீடு தான் சொத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வீடு ஒரு கடன் சொல்கிறாங்க. சேமிக்க பழகு, முதலீடு, தொழிலை ஸ்டார்ட். அதாவது
பணத்தை சேமித்து வைக்கணும். சேமிச்சுட்டு நம்ம அதில் அந்த பணத்தை வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொத்துக்களை பிற்காலத்தில் வேலை செய்வது இப்படி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சொத்துக்களை அதிகரிக்க கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொத்துக்களை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கார் வாங்கிட்டீங்கன்னா அந்த காருக்கு வந்து வாங்கி வெளியே வரும்போது 25% வந்து உங்களுக்கு வந்து டிப்ரிசியேஷன் ஆகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து சொத்து இல்லை. கடன் செலவு, கடன் இருக்கக்கூடாதுன்றாங்க. எந்த இதுலேயும் நீங்கள் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் வந்து உங்களை வந்து ஒரு பொறிக்குள்ளே சிக்க வைக்கும். ஸோ கடன் மட்டும் வாங்கிறாதீங்க, இஎம்ஐ அதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நாட்டின் பாதுகாப்பாக வரி செலுத்துவது தப்பில்லை. அதாவது நம்ம வந்து ஒரு பணம் வந்து பணம் சம்பாதிக்கும் போது அந்த பணத்துக்காக வரி கட்டுறது தப்பு இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ரிச் பீப்புளோட புவர் பீப்புள் தான் அதிகமாக வரி கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான செலவுகள் அவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது. புவர் பீப்புள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ரிச் பீப்புள் அவ்வளோவா அவங்க வந்து செலவு பண்ண மாட்டாங்க, முதலீடு தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய காசு வரும். இந்த காசு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வரி கட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நாட்டின் துணிச்சல் வேண்டும். அதாவது என்ன ஒரு செயல் எடுத்தாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து துணிச்சல் வேண்டும். துணிச்சல் இருந்தால் தான் நம்ம வந்து எதுனாலும் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு நம்ம ஏதோ நினச்சிட்டு இருந்தோம்னா, படித்தா மட்டும் போதாது, படிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஈடுபாட்டில் துணிச்சலோடு நம்ம செய்யணும். செஞ்சால் தான் இப்போ பலன் கிடைக்கும். படைப்பு, அதாவது நம்ம வந்து படைக்கணும். படைச்சாதான் ஒரு மாற்றம் வரும். ஸோ படைப்பு ரீதியாக நம்ம வந்து சில விஷயங்கள் செய்கிறது நல்லதுன்றாங்க. படைப்பு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. அந்த படைப்பு இருந்தால் தான் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். ஸோ படைப்பு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதேமாரி வீடு மனை பங்கு சந்தை சில நிறுவனங்கள் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இதில் தான் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. வீடு மனை, அதாவது குறைஞ்ச விலைக்கு வீடு வாங்கி அதிகமான லாபத்தை அது போட்டு விற்கிறது. ஸோ அந்த மாதிரி தொழில் பண்ணுறது வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மூலமாக தான் அவங்களுக்கு வந்து நிறைய காசு கிடச்சிதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையனுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல முதலீடு. அதே பண்ண அந்த பாசை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 5-6 வருஷம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெரிய முதலீடு கிடைக்கும். நமக்கு ஒரு சொத்தும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இது பங்கு சந்தையில் வந்து நம்ம வந்து போடுறது பார்த்து கவனித்து போடணும். அதாவது நம்ம பங்கு சந்தையில் வந்து நம்ம வந்து எடுத்த இடத்துல எல்லாமே போட்டுறக்கூடாது. கவனித்து நம்மளுக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள கவனித்து பார்த்து கரெக்டாக போட்டோம்னா ஒரு புதிய நிறுவனம் எது அப்படிங்கிறது பார்த்து அது நிறைய பேர் ஷேர் போடுவாங்க, வளரும். இப்போ நம்மளுக்கு நல்ல லாபம் கீட்டும், டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ அது சொல்கிறாங்க. நம்மளோட சக்தியை வந்து மனம் தான் சொல்கிறாங்க. காசு வந்து சேர்த்து வைக்கிறது வந்து நம்ம மனசு தான், ஒருங்கிணைந்த மனசு. இந்த மனசு தான் எல்லாமே அது சேர்த்து வைக்கிறது. ஸோ மனசை வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். மனசு கரெக்டாக இருந்தால் தான், அந்த பக்குவப்பட்டு இருந்தால் தான் அந்த பணத்தை சேர்க்க முடியும். அதாவது அடுத்தது திறமையை வளர்த்துக்கொள்வது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு திறமை மட்டும் நம்மகிட்ட இருந்தால் பத்தாது. நம்ம நிறையா ஒரு 2 திறமை 3 திறமை வச்சுக்கணும். நம்ம ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு திறமையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பிழைக்கணும்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம். ஒரு வேலைக்கு போச்சுனாலும் அடுத்த வேலைக்கு நம்ம வந்து ஒரு தேவைக்கு நம்ம ஒரு வேலை இருக்கணும். ஸோ அதனால் ஒரு 2 வேலை 3 வேலை தெரிந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா தொழிலும் சிறிதளவு தெரிஞ்சிருக்க வேண்டும். எல்லா தொழிலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராசை வந்து படக்கூடாது. நம்ம பேராசை வந்து பேராசை படலாம். எப்படின்னா
பேராசைப்பட்டால் தான் கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில் பேராசை இருக்கணும்னு சொல்கிறாங்க. பேராசை இருந்தால் தான் நம்ம வந்து காசு வந்து நம்ம வந்து அதுக்காக நம்ம ஓடுவோம். ஸோ பேராசை இருக்கிறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தொழிற்சங்கத்தில் போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த தொழிலாளர் பண்ணாலும் சரி, அதில் வந்து தொழிற்சங்கம்னு ஒன்று இருக்கும் அந்த இதில். ஸோ அந்த தொழிற்சங்கத்தில் போய் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இப்போ டீச்சர் தொழில்னாலும் சரி, எதுனாலும் முக்கியமாக டீச்சர் தொழில் அதுக்குன்னு தொழிற்சங்கம் இருக்கும். அதை சேர்ந்தால் நமக்கு என்ன ஒரு கோரிக்கை இருந்தாலும் அவங்க அது மூலமாக நமக்கு வந்து நடத்தி கொடுப்பாங்க. சம்பளத்தை எதிர்பார்க்காம வேலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பளம் வந்து 2வது பட்சம். முதல்ல நமக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும், நம்ம நிறைய வேலை கற்றுக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். சம்பளம் வந்து 2வது பட்சம். மாற்றம் விரும்பலைன்னா மாறுவது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து மாற்றணும்னு நினைக்கணும்னா அது நம்ம மாற ஒத்து வரலன்னா அது மனம் வந்து நம்ம மாற வைக்கணும். வச்சாதான் அதில் நல்லது. இப்போ வந்து சேவிங் பற்றி எப்படின்னா, இப்போ 20 வயசில் சேவ் பண்ணுறது வேறு மாதிரி ஒரு பொருளாதாரம் கொடுக்கும். 30 வயசில் சேவ் பண்ணுறது வந்து ஒரு லாபத்தை கொடுக்கும். எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் 10 வருஷம் டிஃப்ரென்ஸு. அந்த 30 வயசில் சேர்க்குறவங்களுக்கும் 20 வயசுலேருந்து சேர்க்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ 20 வயசுலேருந்து 30 வயசு சேர்க்குறவங்களுக்கு அந்த சேர்த்து வச்ச பணம் வந்து கூட்டு வட்டி போட்டு பார்த்தா அது நிறைய வரும். இப்போ 30 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ எதுனாலும் நம்ம வந்து விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. விமர்சனம் செய்கிறது பதிலாக அது தீர ஆய்வு பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ விமர்சனம் யாருனாலும் ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அந்த விஷயம் தப்பாக கரெக்டாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது தீர ஆய்வு பண்ணால் தான் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து தெளிவடைய முடியும். ஸோ ஆய்வு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் இப்போது நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணுறது நீங்கள் ஆர்வமாக இருந்ததுன்னா, அந்த முதலீடு பண்ணும்போது ஒரு வீட்டு மனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அது ஒரு மாதம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த ஏரியா சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு அந்த எந்த வீடு இப்போ உங்களுக்கு தெரியும், எந்த இடம் வாங்கலாம், எது நல்லா வளர்ச்சி ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கங்கே ரோமிங்காக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன முதலீடு பண்ணலாம், வாங்கலாமா, இந்த வீடு வாங்கலாமா, இது வந்து ஒருத்தங்க கை மாற்றி விடலாமா அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையா வரும். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நீண்ட காலம் கண்ணோட்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நீண்ட காலமான ஒரு கண்ணோட்டம் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த வாழ்க்கைக்குரிய சேவிங்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியும். என்னென்ன நடக்கும், என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு வந்து நீண்ட காலம் கண்ணோட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து ஒரு கேக் எடுத்துக்கோங்க. ஒரு கேக்கில் வந்து பீஸ் கட் பண்ணுறாங்க. அது யாருக்கு கொஞ்சம் வேணுமோ அதிகம் வேணுமோ அவங்க எடுத்துப்பாங்க, கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீடு வாங்கும் போதும் சின்ன வீடாக இருக்கட்டும் பெரிய வீடாக இருக்கட்டும் அவங்க சூஸ் பண்ணுறது அவங்க இஷ்டம். ஸோ அதனால் வாங்க நினைப்பவர்கள் அவங்க இஷ்டம். அதனால் நம்ம வந்து நம்ம ஒரு பாட்டாக ஒரு கேக்கு மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க கொஞ்சம். இப்போ வரி இப்போ வந்து ஒருத்தவங்க வீடு கட்ட முடியலன்னா அந்த வரி வந்து வேறு ஒருத்தவங்க கட்டினாங்கன்னா அந்த வரிக்குரிய 16% வட்டியை வந்து கிடைக்குமா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து புக்கில் தான் வந்து இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் புக்கில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற இது சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த புக்கில் நம்ம வந்து நல்லா பணத்தை சேர்த்து வைக்கணும், முதலீடு பண்ணணும், பணம் நம்மளுக்காக வேலை செய்யணும். அதுதான் முக்கியமாக இது கருத்தாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லோரும் பணத்தை சேகரித்து ஒரு நல்ல ஒரு வீடு மனை நல்ல ஒரு அசெட் வாங்கி நம்ம வந்து பொருளாதாரத்தை கூட்டி நம்ம நாட்டையும் வரி கட்டி நாட்டை வளத்தையும் நல்லா கூட்டி சிறந்த நாடாக ஆக்கும் என்று இந்த தலைப்பு ரிச் டேட் புவர் டேடுங்கிற புக்கு வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் படிங்க. நான் இப்போ தான் படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ.